நம்ம விஜய் சித்து இப்ப டைரக்டர் ஆகி ஆக்டரும் ஆக போறாரா? அது என்ன கதை அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அது மூலியமா நிறைய பேர் ஃபேமஸும் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் விஜய் சித்து. பல ஊர்களுக்கு போயிட்டு அங்க விளாக்ஸ் எடுத்து டிஃப்ரெண்டான வீடியோஸை தன்னோட யூடியூப் பக்கத்துல பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இவரும் ஹர்ஷத் கானும் இணைஞ்சு செய்யற லூட்டிஸ் தான் தமிழ்நாடு பாய்ஸை ரொம்ப கவர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே இப்ப சோஷியல் மீடியாஸ்ல மட்டும் இல்லாம திரைத்துறைக்கும் வந்திருக்காங்க. அந்த வகையில டிராகன் மூவி 2 பேருக்குமே ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட யூடியூப் சேனலும் அதை மக்கள் கிட்ட ரீச் செய்யக்கூடிய ஒரு திறமையும் இருந்தா போதும் அவங்க ஃபேமஸ் ஆகலாம். இப்படி ஃபேமஸ் ஆனவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருத்தவங்க சினிமால கால் பதிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க சின்னத்திரை, அதாவது இந்த டிவியோட சீரியல்ஸ், ரியாலிட்டி ஷோஸ்ன்னு இதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சினிமாக்கு போவாங்க. இப்போ சோஷியல் மீடியாஸோட ஆக்சஸ் எல்லாருக்குமே வந்ததால நிறைய பேர் இப்போ ரீச் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில் ஃபேமஸான யூடியூபர்ல ஒருவர் தான் நம்ம விஜய் சித்து. ஃபர்ஸ்ட் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் வேலை செஞ்சுட்டு இருந்த இவர் அதுக்கப்புறமா பிராங்க் அப்படின்ற ஒரு ஷோ மூலியமா ஃபேமஸ் ஆனாரு. இப்போ தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய சேனலா விஜய் சித்து விளாக்ஸை பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட பல வீடியோஸ் மில்லியன் கணக்கில் வியூஸை குவிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் அவர் வீடியோவில் தான் கூட இருக்கவங்களை அடிக்கிறது, மட்டமா பேசுறதுன்னு சில விஷயங்களை பண்றதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. என்னதான் விஜய் சித்துவோட விளாக்ஸ்க்கு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் இப்போ ரீசெண்டா கூட அவர் நாட்டுப்புற கலைகள் பற்றிய ஒரு சீரீஸ் ஒன்று எடுத்தாரு. அதுல ஒரு நாய்க்குட்டி அவர் தத்தெடுத்த விஷயம் ரொம்ப ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இப்படி குட் அண்ட் பேட் ரிவ்யூஸோட விஜய் சித்து விளாக்ஸ்ன்ற சேனல் போயிட்டு இருக்க விஜய் சித்து பத்தின ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது விஜய் சித்து ஒரு படத்தை இயக்கி அவரே ஹீரோவா நடிக்கவும் போறாரா. அந்த படத்தை வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அறிவிப்புக்காக ஒரு ப்ரோமோ ஷூட்டையும் இவங்க நடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு நியூஸ் விஜய் சித்துவோட ஃபேன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்துல ஹர்ஷத் கான் நடிப்பாரா இல்லைன்னா இந்த கதைக்களம் ரொம்ப வித்தியாசமா இருக்குமான்னு நீங்க நினைக்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.